தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் தடுப்புச் சுவரின் மீது கார் மோதிய அந்த சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. கும்பகோணம் அருகே சாலையோரத்தில் இருந்த தடுப்புச் சுவரில் அதிவேகமாக வந்த கார் தடுப்புச் சுவரில் மோதிய அந்த காட்சி வெளியாகியிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்திகேயன். இந்த விபத்து குறித்த சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. இந்த விபத்து தொடர்பான விவரங்கள். வணக்கம். விழுப்புரத்தைச் சேர்ந்தவர் சதீஷ்குமார். இவர் பட்டுக்கோட்டையில் தற்போது பணியாற்றி வருகிறார். இந்நிலையில விழுப்புரத்தில் உள்ள திரௌதி அம்மன் கோவில் திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக குடும்பத்துடன், அதாவது அவரது மனைவி சத்யா, மகன் ஸ்ரீராம், மகள் அபிஸ்ரீ ஆகியோருடன் சென்று நேற்று தரிசனம் செய்து நேற்று இரவு திரும்பி தனது பணிக்காக பட்டுக்கோட்டைக்கு திரும்பி கொண்டிருக்கும் போது தஞ்சாவூர் விக்கிரவாண்டி சாலையில் தனது காரில் வந்திருக்கிறார். வரும்பொழுது கும்பகோணம் அருகே புறவழிச்சாலை, அதாவது அசூர் பைபாஸ் சாலையில் வேகமாக வந்த கார் சாலை ஓரத்தில் இருந்த வாய்க்கால் தடுப்பு கட்டையின் மீது மோதி பயங்கர விபத்துக்கு உள்ளானது. இதில் அவரது மனைவி சத்யா சம்பவ இடத்திலே பலியானார். மகன் ஸ்ரீராம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில அவர் சதீஷ்குமார், அவரது மகள் அன்பிஸ்ரீ மட்டும் தற்போது திருச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து குறித்து சுவாமிமலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அந்த இது குறித்தான சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.